உங்களுக்கு தெரியுமா? வெறும் 500 ரூபாய் மாதாந்திர பிரீமியத்தில் 50 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீடு எடுக்க முடியும் என்று? இல்லை, இது பொய்யல்ல. ஆனால் உங்கள் காப்பீட்டு முகவர்கள் இந்த உண்மையை ஏன் உங்களுக்குச் சொல்வதில்லை? லட்சக்கணக்கான மக்கள் தேவையில்லாமல் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் பிரீமியம் கட்டி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய தந்திரம். இந்த வீடியோவில் அந்த உண்மையை அம்பலப்படுத்துவோம். எப்படி நீங்கள் 50 ரூபாய் லட்சத்துக்கு காப்பீடு எடுக்கலாம் என்பதையும் பார்ப்போம். கவனியுங்கள். நாம் இங்கு பேசுவது டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி. இதுதான் ஒரு குடும்பத்திற்கு உண்மையில் தேவைப்படும் மிக எளிமையான காப்பீடு. மற்ற காப்பீடுகள் போல இதில் சேமிப்போ முதலீடோ இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு காப்பீடு எடுத்தால் அசம்பாவிதத்தின் போது குடும்பத்திற்கு குறிப்பிட்ட தொகை கிடைக்கும். முதலீட்டு அம்சம் இல்லாததால்தான் இதன் பிரீமியம் மிக மிக குறைவு. உதாரணமாக, ஒரு 25 வயது நபர் 30 வருட காலத்திற்கு 50 லட்சம் ரூபாய் காப்பீடு எடுக்க விரும்பினால் மாதாந்திர பிரீமியம் சராசரியாக 450 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை மட்டுமே வரும். ஐசிஐசிஐ புரூடென்ஷியல், HDFC லைஃப் போன்ற முன்னணி நிறுவனங்கள் இதை 480 ரூபாய் போன்ற குறைந்த பிரீமியத்தில் கூட வழங்குகின்றன. படிகள்: முதலில் பொலிசி பாசார் அல்லது கவர்ஃபாக்ஸ் போன்ற ஆன்லைன் ஒப்பீட்டு தளங்களுக்குச் செல்லுங்கள். பிறகு உங்கள் வயது, வருமானம், காப்பீட்டுத் தொகை போன்ற விவரங்களை உள்ளீடு செய்யுங்கள். இறுதியாக கிடைக்கும் திட்டங்களை ஒப்பிட்டு மிக குறைந்த பிரீமியத்தில் நல்ல நிறுவனத்தை தேர்வு செய்யுங்கள். ஆனால் கவனியுங்கள், உங்கள் காப்பீட்டு முகவர்கள் இந்த டெர்ம் இன்சூரன்ஸை உங்களுக்கு காட்டவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இதில் கமிஷன் மிகக் குறைவு. உடனடியாக செயல்படுங்கள். இப்போது உங்கள் மொபைலில் பொலிசி பாசார் செயலி அல்லது அவர்களின் இணையதளத்திற்குச் செல்லுங்கள். 5 நிமிடத்தில் உங்கள் விவரங்களை உள்ளீடு செய்து உங்களுக்கு எவ்வளவு பிரீமியம் வருகிறது என்பதை சரிபாருங்கள். ஒரு சில நாட்களில் உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு கிடைப்பதை உறுதி செய்யுங்கள். தேவையில்லாமல் அதிக பிரீமியம் கட்டி ஏமாறாதீர்கள். இந்த பயனுள்ள தகவலை உங்கள் குடும்பத்தினர், நண்பர்களுடன் இப்போதே பகிருங்கள். உங்கள் காப்பீட்டு முகவர் இந்த உண்மையை உங்களிடம் மறைத்தாரா? கீழே கருத்து பகுதியில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மற்றொரு நிதி தந்திரத்துடன் சந்திப்போம். வங்கி தந்திரங்கள், வரி சேமிப்பு, காப்பீடு கோரிக்கை தமிழில் தினமும் சந்தா செய்யுங்கள்.